இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அநேக சிறை கதவுகளை நம்ம வார்த்தைகளால நம்மளே ஏற்படுத்தி இருக்கிறோம். நம்ம வார்த்தைகளால கர்த்தர் நம்ம எங்க கொண்டு போன நினைச்சாரோ, எந்த கதவை திறக்கணும்னு நினைச்சாரோ, எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு நினைச்சாரோ அதை கொடுக்க முடியாம நம்ம வார்த்தைகளாலே நமக்கு ஒரு சிறையை உண்டாக்குறேன். நீதிமொழிகள் 6:2 சொல்லுது, உன் வாய் மொழியினாலே நீ சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால பிடிபட்டாய். You got trapped because of your words. தேவப்பிள்ளைகள், இன்னைக்கு நமக்கு ஆரஞ்சு பழம் வேணும்னா ஆரஞ்சு விதையை விதைக்கணும். ஆரஞ்சு பழம் வேணும்னா நம்ம பாவக்காய் விதையை விதைச்சிட்டோ இல்ல காளான் விதையை விதைச்சோ ஆரஞ்சு வேணும்னு கேட்டா நமக்கு நிச்சயமா அது கிடைக்க வாய்ப்பே இல்லை. அதனால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுக்கணும், கர்த்தர் நமக்கு உயர்வை கொடுக்கணும்னா அப்படிப்பட்ட விசுவாசின் வார்த்தைகளை நாம் பேசும்போது கர்த்தர் நமக்கு அதை செய்வார். முக்கியமா இவ்வளவு நாளா நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட சிறையை நம்ம வார்த்தைகளால ஏற்படுத்தி இருந்தாலோ கர்த்தரின் வார்த்தைகளை நாம் பேசி அதை சிறை கதைகளை நாம் உடைத்து வெளியிற நேரம் இதுவா இருக்குது. விசுவாச நல்ல கைகளை தட்டி கர்த்தரை கனம் பண்ணி, என் சிறை கதவுகள் உடையோ கர்த்தரின் வார்த்தைகளை நான் பேசும்போது. அல்லேலூயா. பேசுனா விசுவாசமா பேசு, இல்ல பேசவே பகல்ல பார்த்து சொல்லுங்க, பேசுனா விசுவாசமா பேசு, இல்ல பேசவே பேசாது. எப்படி பேசாம இருந்தாலும் உனக்கு சில காரியங்களை கர்த்தர் செய்வார். ஏன்னா எனக்கு உன் நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது, அந்த பிரச்சனையை வரும்போது என்ன ஆகுதுன்னா, அதை நீ வார்த்தைகளாக பேசும்போது அதோட இம்பாக்ட் ஜாஸ்தி. புரியுதா? தெரியும், பிரச்சனையை தெரியும், இப்படிதான் பிரச்சனை இருக்குது. நெகட்டிவ் தாட்ஸ், பயமுத்துற தாட்ஸ்லாம் எனக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்குது. ஆனா அப்படிப்பட்ட தாட்ஸை நீ வார்த்தையில பேசுற பார்த்தீங்களா, அது பேசுவது தான் இன்னும் உனக்கு பிரச்சனையாகவே உனக்கு அமையுது. நான் யோசிச்சு பார்த்தேன், அன்றைய நேரத்தில் நம்மளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் ஏன் வரல? ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம், கர்த்தர் என்ன பண்றாரு, தேவதூதனை அனுப்புறாரு, என்னப்பா கொடுத்துற அந்த ஆசீர்வாதத்தினர் தேவதூதனும் கடந்து வருகிறான். ஆனா திடீர்னு பார்த்தா கர்த்தர் நிறுத்தின்றாரு. ஏன் ஆண்டவரை நிறுத்திட்டீங்கன்னா கர்த்தர் சொல்வார், இல்லையா நான் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தேன், ஆனா நம்ம பையன் வேற ஏதோ ஒன்று பேசினே இருக்கிறான், அவன் என்ன இந்த நடக்குன்ற மாதிரி அவன் பேசவே மாட்டேன்றான், அதனால தயவுசெய்து நான் பண்ணு நிறுத்தின்றாரு தேவதூதர்களை. பிள்ளைங்க, நீங்க உன் புயலின் நேரத்திலையும் உன் சிறையிருப்பின் நேரத்திலையும் உன் கஷ்டத்தின் நேரத்திலையும் எந்த வார்த்தைகளை பேசுகிறாய் என்று ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாம் நல்லா நடக்கும்போது எல்லாமே விசுவாசம், God is good, praise the Lord. ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு செய்தார், அதெல்லாம் ஓகே. பட் amidst the storm you are going through, right? வேதத்தை நீங்க பாத்தீங்கன்னா லூக்காவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் வசனம் 22, எல்லாருக்கும் தெரியும் இந்த புயலின் கதை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கப்பல்ல ஏறதுக்கு முன்னாடி சீஷர்களை பார்த்து அக்கரைக்கு போவோம்னு சொல்றாங்க. வாசிங்க. பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோட கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படவு ஓடுகையில் அவர் நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படவு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவர் எழுப்பினார்கள். ஐயரே ஐயரே என்ன பண்றோம்? வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது? ஐயரே ஐயரே நாங்க சாவ போறோம். நம்ம சென்னையில் இருக்கிற யாராவது பைபிள மொழி பெய்திருந்தா, இல்ல நான் மொழி பெய்திருந்தா, நான் ஐயா ஐயா நாங்க சாவ போறோம். சூழ்நிலை மோசமாகுது. அச்சா ஆல்ரெடி புயல் அடிச்சுனுக்குது, இயேசு கூட இருக்கிறாரு, படுத்துன்னு இருக்கிறாரு. ஆனா வாயிலிருந்து வர வார்த்தைன்னா ஐயா ஐயா காப்பாத்துங்கன்னு கூட வரல. என்ன வருது? ஐயா ஐயா நீ ஏன் முடிவு பண்ணிட்ட? ஐயா ரொம்ப முக்கியமான விஷயம். உன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலை நெகட்டிவ் தாட்ஸ் ஆனாலும் தயவு செய்து அந்த நேரத்தில் என்ன பண்ணும்? ஐயா ஐயா சொல்லிட்டாரு நம்ம அக்கறை போக போறோன்னு, ஐயா சொல்லிட்டாரு அக்கறை போவோன்னு பேசணுமா, இல்ல ஐயா ஐயா சாவ போறோன்னு பேசணும்? இன்னைக்கு ஐயா ஒவ்வொரு நாளும் நம்ம வேலை ஸ்தலத்துக்கு போகும்போதோ இல்ல வீட்டில் இருக்கும் போதோ பல புயல்கள் அடிக்குது. There are storms. அந்த புயல்களின் மத்தியில நான் கர்த்தர் சொன்ன வார்த்தையை பேசுவேனா, இல்ல எனக்கு தீங்கு விளைவிக்கிற வார்த்தையை பேசுவேனா? அப்போ அவன் கூட இருக்கிறவங்க என்ன ஆகுதுனாங்க, இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸை பேசும்போது கூட இருக்கிறவங்க மேல எல்லாம் அந்த சேம் எனர்ஜி பாசஸ் ஆன். இன்றைக்கு உங்க குடும்பத்துல ஒரு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுக்கான காரணம்னா எப்படிப்பட்ட வார்த்தைகளை வீசில பேசுறீங்க? புயலே அடிக்கட்டும்யா, சாகவே போற நிலைமையா இருந்தா கூட கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுப்பார், இந்த புயலை நான் மேற்கொள்வேன், கர்த்தர் சொல்லிட்டாரு அக்கறைக்கு நான் போவேன், அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீ பேசுறீனா
கர்த்தர் உன் சிறையிருப்பை மாத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால எங்கேயாவது வேலை போகுதுன்னு சொன்னானா உடனே ஐயோ நமக்கு வேலை போயிடுமா, நமக்கு வேலை இல்லாம போயிடுமா, நம்ம எப்படி வீட்டை கட்டுவோம், எப்படி சாப்பாடு சாப்பிடுவோம். இன்னைக்கு நான் மணிப்பூர் போகும்போது தேவ பிள்ளைகளை எல்லா ஹோப்பையும் இழந்து, எல்லா நம்பிக்கை இழந்து, வீடு போச்சு, இருந்து போச்சு, காடு போச்சு, எல்லாம் போச்சு, பிள்ளைகள் போச்சு, எல்லாம் போயும் கர்த்தர் இன்னும் என் வாழ்க்கையில் ஏதாவது செய்வார்னு நம்பிக்கையோட பேசுகிறார்கள். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு புயலின் மத்தியில எப்படிப்பட்ட வார்த்தை நீ பேசுற, உன்னால பேச முடியலன்னா ஐயா தயவுசெய்து நான் என்ன சொல்றேங்க அம்மா, எதுவுமே சொல்லாத. எப்படி? எதுவுமே சொல்லாத. ரைட்? ஏன்னா சொல்லி அதை மேக் இட் வர்ஸ். எப்பவுமே ரெண்டு வாய்ஸ் கேட்குங்க நமக்கு, நம்மளுக்குள்ள என்ன கேட்கும்? ரெண்டு வாய்ஸ். எந்த வாய்ஸை சூஸ் பண்றோம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு வாய்ஸ் சொல்லினே இருக்கும், இல்ல ஆவாது, இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, சரியா, இவ்வளவு நாள் காத்திருந்த, உனக்கு ஆக போறது இல்ல, உனக்கு நடக்க போறது இல்ல, இல்ல இப்படிதான் முடியும், ரிப்போர்ட் இதை சொல்லுது, பாஸ்டர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இதை கேட்காத, அதை கேட்காத. ஒரு வாய்ஸ் இதை சொல்லிட்டே இருக்கும். இன்னொரு வாய்ஸ் என்ன சொல்லும்? ஐயா என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரல, என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் கர்த்தர் இதை செய்வார், என் கர்த்தர் என்ன சாட்சியா நிறுத்துவாரு. இன்னொரு வாய்ஸ் இதை சொல்லுது. ஐயா இப்ப உங்க என் கேள்வி என்னன்னா, எந்த வாய்ஸை நீங்க கேட்க போறீங்க? எந்த சத்தத்தை நீங்க கேட்க போறீங்க? உனக்கு ஆவாது, போயிடும், நடக்காதுன்ற சத்தத்தை கேட்க போறியா? இல்லையா என்ன நடந்தாலும் என் கர்த்தர் பார்த்துக் கொள்வாரியா, என் கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார், நான் மனுஷனுக்கு பயப்பட, கர்த்தர் என் பட்சமா இருக்கிறார், கர்த்தர் என்னை விட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார், நீங்க போட சொன்னதை செய்கிற வரைக்கும் கர்த்தர் என்னை விட மாட்டார். அல்லேலூயா. அந்த வாய்ஸை கேட்குறீங்களா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னங்க இன்னைக்கு your negative words will stop you from receiving God's promises. இவ்வளவு நாள் நான் எதை பேசணும்னு சொன்னேன், ஆனா இன்னைக்கு சில சூழ்நிலைகளை பேசாதனே சொல்றேன். வாயில் ஒரு கடிவாளத்தை நாம் போட்டுக்கொள்ள வேண்டும். சரியா? லூக்காவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 13, 14. சிலர் வாயெல்லாம் கர்த்தரை அடைகிறார். சரியா? ஏன்னா உன்னை விட்டா நீ என்ன பண்ணுவ, நீ பேசி பேசி காரியத்தை கருத்துருவ. அதனால சில வாய் என்ன பண்றாரு, கர்த்தரை அடைக்கிறாரு. சில கணவர்கள் மைண்ட் வாய்ஸ் என்ன கேட்குது, எந்தெந்த வாயோ கர்த்தர் அடைக்கிறாருன்றீங்க. ரைட்? வாசிங்க லூக்காவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 13, 14. அதாவது ஜக்கரியா எலிசபெத் கதை தெரியும், கிறிஸ்மஸ் டைம்ல அதிகமா பேசுவாங்க யோவான் ஸ்நானகனை குறித்து. நல்லவங்க, வல்லவங்க, நேர்மையா நடந்தவங்க, கர்த்தருக்கு பயந்தவங்க, உண்மையும் உத்தமா இருந்தவங்க, இவங்களுக்கு வயதான பிறகும் குழந்தை இல்லை. ஜக்கரியா ஒரு நாள் அந்த மகா பசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறாரு. அப்போ ஒரு தேவதூதன் அவனிடத்துல பார்த்து என்ன சொல்றாரு, வாசிங்க 13, 14. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவார்கள். அதாவது வீட்டுக்கு வந்து நான் ஒரு போதவரை அவங்க வீட்டுக்கு வந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார்ப்பா, இவ்வளவு நாள் காத்திருந்து ஏது நடக்காம இருந்துச்சு, இனிமேல் இது நடக்க போதுப்பா, உனக்கு சந்தோஷம் உண்டாக போதுப்பா, உனக்கு நன்மை உண்டாக போதுப்பா, உன் வாழ்க்கையில் இந்த காரியம்லாம் நடக்க போதுப்பா அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? உடனே நீங்க சொல்ற பதில் நான் 18 வாசிங்க. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? இது எப்படி நடக்கும்? அதாவது ஒருத்தன் வந்து இந்த வயசான காலத்துல உனக்கு நடக்கும்னு சொல்றான், நீ கேட்கிற கேள்வினா எப்படி நடக்கும், எப்படி வரும், எந்த கதவு திறக்கும், அவங்க கொடுப்பாங்களா, இது நடக்குமா? அப்புறம் என்ன கேட்கிறாரு, நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளா இருக்கிறாளே என்றான். அது வரைக்கும் அவர் அப்ரிஷியேட் பண்ணிப்பேன். நான் கிழவனா இருக்கிறேன், என் ஒய்ஃப் கிழவியா இருக்கிறேன்னு சொல்லாம, அது வரைக்கும் இஸ் எ ஜென்டில்மேன். நான் கிழமை, என் மனைவியை கொஞ்சம் டீசெண்டா சொல்றாரு, வயது சென்றவளா இருக்கிறார். ஏங்க கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்றாரு, இதை நடக்கணும் போது நம்ம இப்படியே பேசியிருந்தோன்னு வச்சுங்களேன், வேலைக்கே ஆகாது. நமக்கு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிலர் ஜபத்துக்கு வரும்போது கவுன்சிலிங், ஏங்க இல்லைங்க கவலைப்படாதீங்க, இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பா டெய்லி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஒரு 100 மெசேஜ் வருது. அவங்களுக்கு நான் ரிப்ளை போட்டு அதுலேயுமே கவுன்சிலிங் ஏதாவது ஒன்று போட்டு சொன்னால் எப்படி நடக்கும், இதெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன். கேட்கும் போது என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன், இதை பண்ணி பார்த்துட்டேன். இப்போ ஜக்கரியா இவ்வளோ நாள் ட்ரை பண்ணாமே வந்திருப்பாரு, என்னென்ன டாக்டரே பார்த்துருப்பாரு, என்னென்ன ட்ரீட் பண்ணலாம் இருப்பாரு, மருந்து எடுத்துருப்பாரு, எல்லாமே நடந்திருக்கும்.
ஆனா ஒரு காரியத்தை வந்து சொல்லும் போது அதை நீங்க விசுவாசத்தோட ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா நடக்கவே நடக்காது. நம்ம வாயே அந்த ஆசீர்வாதத்தை தடுத்து விடும். உடனே அவன் என்ன சொல்றான்? வாசிங்க 20வது வசனம் வாசிங்க. இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசித்தபடினால், நீ விசுவாசித்தாதபடினால மட்டும் இல்ல, நீ வாயை திறந்து பேசிட்டு இருக்கிறபடினால இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய் என்றான். அடடா, கர்த்தர் இதை செஞ்சாருன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். யோசிச்சு பாருங்க. நானும் யோசிச்சேன், ஏன் ஆண்டவரே சக்கரையா வாயை முட்டிங்க? ஏன்னா சக்கரை என்னதான் பண்ணிருப்பான்? போய் மத்தவங்கிட்ட வெளில வந்தோன்னே அநேகமா நான் போறதுக்கு முன்னாடி நீ போயிருக்கணும். ஒருவேளை தேவதூதன் எனக்கு ராங்கா வந்து சொல்லிட்டான், தம்பி உனக்கு சொல்ல வேண்டியதுன்னு நினைக்கிறேன், எனக்கு சொல்லிட்டான். ஏன்னா சிலரை பார்த்து ஒன்றும் இல்லைங்க, கர்த்தர் நிச்சயமா இந்த காரியத்தை உங்களுக்கு செய்வானா? பாஸ்டர் எனக்கு எங்க பாஸ்டர், அவருக்கு வேணா நடக்கும், நம்மளுக்கு தான் ஒன்றும் இல்லை. உனக்கு ஏதாவது சொன்னா கூட நீ என்ன பண்றீங்க? எவ்வளோ நல்லவங்கன்னா பக்கத்தில் ஒரு பாஸ் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோ நல்லவங்க நீங்க. கர்த்தர் பார்த்தாரு, இவன் குழந்தை பிறக்கிற வரைக்கும் இவன் பேசினான்னு வச்சுக்கீங்க, நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? எல்லாம் எலிசபெத்தை சந்தேகப்படுவாங்க. அதனால இவன் என்ன பண்ற, இவன் வாயை முதல்ல ஆடு. ஏன்னா இவன் போயிட்டு தேவதூதனை பார்த்தே இவன் இவ்வளவு கேள்வி கேட்கறானா, இவனை வெளில பேச விட்டோன்னு வச்சுங்க, இவன் போய் எல்லார்ட்டும் என்ன பேசுவான்? எப்படி நடக்கும், ஏதான் நடக்கும், அதான் எனக்கு ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு, இது ஆகாது, டாக்டர் சொல்லிட்டாரு, இப்படியே பேசினே இருப்பான். வாக்குத்தத்தம் கொடுத்த கர்த்தர் கடுப்பாடுவார். அதனால பார்த்தாரு, இவன் என்ன பண்ணலாம், இவன் வாயை அடைப்பது பெட்டரு. அதனால கர்த்தர் வாயை மூடிட்டார். தேவப்புள்ள, இன்னைக்கு உன் காரியத்தை கர்த்தர் செய்கிற வரைக்கும் உன்னால் விசுவாசமாய் பேச முடியலன்னா பரவாயில்ல, நீ பேசவே பேசாத. பக்கத்துல சொல்லுங்க, பேசினா விசுவாசமா பேசு, இல்ல பேசாத. கொஞ்சம் திரும்புங்க, பரவாயில்ல. ஐயோ, உங்களுக்கு எல்லாம் திரும்பத்துக்கே கஷ்டம், கோணிங்கன்னா உங்களுக்கு எங்க கர்த்தர் சொல்ல, பேசினா விசுவாசமா. பி பாசிட்டிவ் ஆர் பி குவைட், no matter how the situation is. யோசித்து பாருங்க, தேவதூதனே நேரா வந்து சொல்றாங்க, உங்களெல்லாம் திருத்த முடியாது. ஏன்னா தேவதூதன் சொல்லியும் அவன்கிட்டயே கர்த்தர் எவ்வளவு கடுப்பா இருப்பார். ஏம்பா, இருக்கிறதுலயே பெஸ்ட் ஆளை நான் உனக்கு அமிச்சிட்டேன், நீ அவனையே நம்ப மாட்டேன்ற. அதெல்லாம் இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, சில காரியங்கள் நடக்கிற வரைக்கும் உன்னால விசுவாசமா பேச முடியலனா, நீ பேசாம இருந்தாலே போதும், கர்த்தர் உனக்கு செய்வார். அல்லேலூயா. ஏங்க, இன்னைக்கு நான் பேசுற காரியங்கள் நீங்க தயவுசெய்து கொஞ்சம் சீரியஸா எடுத்துங்க. பிராக்டிகலி whatever you keep saying, that actually comes to pass in your life. ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது, நீ மதில்களை சுத்தி நடக்கும் போது, சரியா, ஒண்ணு வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் வாய மூடினரு. நீ மதில்களை சுற்றி நடக்கும் போது ரொம்ப முக்கியமா வாய மூடிக்கும். யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம். நான் இது வாயை மூடுறதை பத்தியே நீங்க கொஞ்சம் எடுத்துன்னு இருக்கிறேன், சரியா. இவ்வளவு நாள் வாயை திறந்து என்ன பேசணும்னு பத்தி பேசினேன், வாயை மூடுறதை பத்தியே நீங்க எடுத்துன்னு இருக்கிறேன், சரியா. வாயை திறந்தா வெறும் அந்த பிரியாணி பீஸ் சாப்பிடுறது மட்டும் வாயை திறங்க, மற்ற நேரங்களில் நீங்கள் வாயை மூடிக்கொள்ளலாம். வாயை மூடுறது மட்டும். அதாவது கர்த்தர் யோசுவாவிட்ட சொல்றாரு, எப்பா, எரிகோ கோட்டை இருக்குது, அதை நீ என்ன பண்ணும், சுத்தி சுத்தி வரணும், 6 நாள் சுத்தி வாங்க, 7வது நாள் நான் சொல்லும் போது வாயை திறக்கலாம், ஆனா அது என்ன பண்ணும், அது இடிந்து விடும். அப்ப கர்த்தர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாரு. யோசுவா 6வது அதிகாரம் வசனம் 10-11. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். அதாவது வாயே திறக்காதீங்க. do not shout, don't even talk. அப்புறம் உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம், ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே. ஐயா, கொஞ்சம் திருப்பி அதை வாசிங்க. உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஏன் பேச்சு புறப்பட வேணாம்? ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாள் சுத்துவோம், 2வது நாள் சுத்துவோம், 3 நாள் நான் வரல, நீ போயிட்டு வா. எப்படி ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, எனக்கு இடுப்பு வலிக்குது, நீ போயிட்டு வா. போ, சும்மா சுத்தி தானே வரப்போறோம். அவரு கேட்டா சொல்லிட்டு, ஏதாவது தலைவலின்னு சொல்லிட்டு நீ போயிட்டு வா. பசங்க வேணா கூட்டின்னு போயிட்டு வா. 3வது நாள் 5வது நாள் என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒரு செங்கலாவது நவுந்தா பாத்தியா, சும்மா ஒரு சேர்த்து அட்லீஸ்ட் என்ன பண்ணிருக்கணும், இவ்வளோ நாள் 5 நாள் சுத்தத்துக்கு ஒரு கிராக்காவது செவுரில் விட்டுருக்கணும். செவுரு விடல, அது வேற பக்கத்தில். நீங்கள் பார்த்தீங்களாங்க ஏதாவது செவுரு கிராக் விட்டுக்குதா? நீங்களும் பார்க்கலடா? இல்லை, அதெல்லாம் நான் சும்மா இப்படியே பேசிருப்பேன். அதனால தான் கர்த்தர் நான் பண்ணார், எப்பா சாமி, 6 நாள் நீ ஒரு வார்த்தை பேசாம நீ. உண்மையிலே தேவ பிள்ளைகளே, அநேக நேரத்தில் நமக்கு அந்த மதில் இடிந்து விழுகிற வரைக்கும்
நீ மதிலை சுத்தி வர வரைக்கும், அந்த கதவு திறக்கிற வரைக்கும் நம் வாயை மூடிக்கொண்டு கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்வார் என்று நீ காத்திருந்து அந்த காரியம் உனக்கு நடக்கிற வரைக்கும் நீ விசுவாசத்தில் சும்மா இருக்கும்போது ஒரு நாள் நீ வாய் திறக்கிற நாள் வரும். அந்த நாள் மதில்கள் இடிந்து விழும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா.